சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இப்போ பரவலாக பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் அன்ஹாப்பியா இருக்காரு, பாஜகவில் அவரை ஓரங்கட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ அண்ணாமலை அவர்களும் ரீசெண்டாக டிடிவி அவர்களை சந்திச்சு பேசுறாரு. ஒரு 2-3 ஹவர்ஸ் அவர் பேசுறாரு. அப்புறம் ஓபிஎஸ் அவர்களையும் நான் அடுத்து சந்திப்பேன் அப்படின்ற மாதிரியும் அவரு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா இப்போ ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி அவர்கள்லாம் இப்போ அலைன்ஸ்லயே இல்லை, வெளியே இருக்காங்க அவங்க. அண்ணாமலை அவர்கள் அவங்கள போய் சந்திக்கிறது டெஃபினட்டா இபிஎஸ் அவர்கள் அதை ரசிக்க மாட்டார். ஸோ எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த கூட்டணியை வலுப்படுத்த முயற்சி பண்றாரா அண்ணாமலை, இல்லைன்னா தனியா இன்னொரு டீம் ஃபார்ம் பண்ண முயற்சி பண்றாரா? தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏவை எவ்வளவு பலவீனப்படுத்த முடியுமோ அவ்வளவு பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. நன்றாக தெரிந்தே அதை அவர் செய்து கொண்டிருக்கிறார். கடந்த 4 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட அதைத்தான் அவர் செய்கிறார். இப்போதான் அது வெளியில புரிய வேண்டியவர்களுக்கு புரிய ஆரம்பித்திருக்கிறது. அவருடைய நடவடிக்கைகளை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் சில சமயங்கள் அது குழப்பமா இருக்கும். அவர் என்ன பண்றாருன்னு குழம்பவே வேணாம். அவர் எது செஞ்சாலும் அதில் பெனிஃபிட் யாருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களுடைய நோக்கம் உங்களுக்கு நன்றாக புரியும். பெனிஃபிட் யாருக்கு? திமுகவுக்கு. 2023 என் மண் என் மக்கள் யாத்திரைன்னு ஒன்று தொடங்கினார், அவரோட கட்சியை பலப்படுத்துறதுக்கு. வழக்கமாக அந்த மாதிரி கூட்டணி கட்சியில் யாராவது அவங்க யாத்திரை போகிறாங்கன்னா திமுகவா அண்ணா திமுகவா அந்த பக்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் ராமேஸ்வரத்தில் அந்த யாத்திரையை தொடங்கி வைத்தார் அமித்ஷா. அந்த மேடையில் இருந்ததில் ஆர்பி உதயகுமார், முன்னாள் அதிமுக அமைச்சர், அதிமுகவோட அமைச்சர் அந்த யாத்திரையில் அந்த இதில் கலந்துக்கிறார். அதுவே ரொம்ப தப்பு அவங்க பண்ணது, வெட்கக்கேடான செயல். உங்கள் திமுக அண்ணா திமுகன்னு இருக்கிற களத்தில் புதுசாக ஒருத்தர் கட்சியை பலப்படுத்துகிறான்னு போகிறாருன்னா அதுக்கு நீங்கள் போயிருக்கவே கூடாது. போனாங்க. ஆனால் அந்த பாத யாத்திரை ஆரம்பித்த 4வது நாள்லேருந்தே தன்னுடைய விஷமத்தை ஆரம்பித்தார் அண்ணாமலை. ஜெயலலிதா விமர்சனம் பண்ணார், ஓபிஎஸ் இபிஎஸ் சண்டையில் மூக்க நுழைச்சி பேசினார், அண்ணாதுரை இழுத்தார், எம்ஜிஆர் இழுத்தார். அந்த பாத யாத்திரை ப்ரொசீட் ஆகிட்டு இருக்கும்போது தான் எடப்பாடி அலையன்ஸ்லேருந்து வெளியேறினார், உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு 1.5 வருஷம் கூட்டணிலேருந்து வெளியில் வந்தார். அப்புறம் போய் சேர்ந்தார், அது வேறு விஷயம். நீங்கள் அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அந்த படுதோல்விக்கு காரணம் அந்த அலையன்ஸ் உடஞ்சது. 2019 இருந்த ஏடிஎம்கே, யுனைடெட் ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே, டிஎம்டிஏகே கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருந்திருந்தனா ஈஸிலி ரிசல்ட்ஸ் would have been different. 10 to 12 சீட்ஸ் மினிமம் வந்திருக்கும். ஸோ ஸ்வீப் பண்ணுறதுக்கு, டிஎம்கே ஸ்வீப் பண்ணதுக்கு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் பிரேக் ஆனது காரணம். அந்த பிரேக் ஆனதுக்கு காரணம் அண்ணாமலை. அங்கேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னானே உங்களுக்கு அது புரியும். அதே மாதிரி இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகும்போது அண்ணாமலை வேணான்னு எடப்பாடி வச்ச கண்டிஷனை ஏற்றுக்கிட்டு தான் அலையன்ஸ்குள்ளே போனாங்க. ஆனால் அலையன்ஸ்குள்ளே போன பிறகும், தலைவரை மாற்றின பிறகும் இன்னமும் ஏடிஎம்கே பிஜேபி தலைவராக அண்ணாமலை தான் செயல்படுறாரு. நயினார் நாகேந்திரன் லீடரா இல்லையான்னு யாருக்குமே தெரியல. முந்தா நாள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ரிப்போர்ட்டர் வாப்பனாவே கேட்குறாரு, தமிழ்நாடு பிஜேபிக்கு யார் தலைவர்? ரொம்ப ஷார்ப்பு கொஸ்டின், ஃபென்டாஸ்டிக் லவ்லி கொஸ்டின். இது என்ன சார் லவ்லி கொஸ்டின்? இது ஒரு மாதிரி அரகண்டான கொஸ்டின். அப்சல்யூட்லி இட்ஸ் an arrogant question, atrocious question, but a needed question. ஏன்னா இன்னைக்கு லைம் லைட்டில் யார் இருந்துகிட்டு இருக்கா? தினகரனை போய் யார் சந்திச்சு பேசுகிறா? அண்ணாமலை பேசுகிறா. அண்ணாமலை எது சொன்னாலும் இன்னைக்கு அண்ணாமலை உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எஸ் த நேக் ஆஃப் ஸ்டீலிங் தி ஹெட்லைன்ஸ் ஆங்கிலத்தில். தலைப்பு செய்திகளை திருடக்கூடிய அந்த சாமர்த்தியம் அண்ணாமலைக்கு இருக்கு. அண்ணாமலை ஹேஸ் சம் சாம். நாம் அதை பிடிக்குதோ பிடிக்கலையோ, அண்ணாமலை ஹேஸ் சம் அட்ராக்ஷன். அது நமக்கு பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம். அண்ணாமலை ஹேஸ் சம் பொலிட்டிக்கல் சாம். அது நல்லா கவனிங்க. அவர் தமிழ்நாடு பிஜேபி தலைவராக இருந்தப்ப வேற எந்த பிஜேபி லீடரும் மீடியா லைம் லைட்ல இல்லாமல் பார்த்துக்கிட்டாரு. ஆனால் அவர் தலைவர் பதவியிலேருந்து இறங்கின பிறகு நயினார் நாகேந்திரனால அதில் 10ல் 1 பங்கு கூட செயல்பட முடியல. பதவி இல்லாட்டியும் அண்ணாமலை தான் ஹெட்லைன்ஸ், அண்ணாமலை தான் பிரேக்கிங் நியூஸ். நயினார் நாகேந்திரன் பிஜேபியோட அஃபிஷியல் லீடர் அவரை தேட வேண்டியிருக்கு, பூத கண்ணாடி வச்சு மீடியாவில் தேட வேண்டியிருக்கு. இது ஹைகமாண்டோட ஆசீர்வாதத்தோட பண்றாரா இல்லாம பண்றாரா அது ஆண்டவனுக்கே வெளிச்சம். பட் அவர் பண்றார். அண்ட் அவரோட ஆக்டிவிட்டிஸ் நீங்க பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஒன் திங் இஸ் கிளியர் கேப்ரியல், வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் டெல்லிங், he is weakening NDA, he is ensuring Stalin's return. திமுக 2வது முறை ஆட்சிக்கு வருவதற்கு தன்னால் ஆன எல்லா வேலைகளையும் அண்ணாமலை செய்து கொண்டிருக்கிறார். சார் இதுல நீங்க சொல்ற விஷயத்துல ஒரு லாஜிக் இல்லையா சார்? இப்ப அண்ணாமலை அவர்களுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க பாஜக தலைமை. ஸோ அண்ணாமலை பாஜகவை பலப்படுத்தினார்னா தலைமைக்கு அவரை பிடிக்கும், தலைமை அண்ணாமலைக்கு இன்னும் நிறைய ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அண்ணாமலை அவர்கள் எதுக்கு என்டிஏவை பலவீனப்படுத்தணும்? பாஜகவை ஏன் அவரு பலவீனப்படுத்தணும்? ஏன் திமுகவுக்கு சாதகமா அவர் செயல்படணும்? அதுல அவருக்கு என்ன யூஸ் இருக்கு? நிறைய யூஸ் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டில் பிஜேபி உருப்படாது விளங்காதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் முதல்ல சொன்ன வார்த்தையை நீங்க கவனிக்கணும். நீங்க எந்த ஒரு இஷ்யூவே ஹோலிஸ்டிக்கா பார்க்கணும்.
21 ஆகஸ்ட் அவர் தமிழ்நாடு பிஜேபி தலைவராக பொறுப்பேற்ற உடன் அண்ணாமலை அவர்கள் சொன்ன அந்த முக்கியமான ஒரு கருத்து ஃபர்ஸ்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல, இதுவரை தமிழக அரசியல் களம் திமுக அதிமுக டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே என்று இருந்தது, இனிமேல் திமுக பிஜேபி டிஎம்கே வர்சஸ் பிஜேபி என்று தான் இருக்கும். இது அவரோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். சம் மெனிவரிங் ஸ்பேஸை பிஜேபி ஹை கமாண்ட் அவர் கொடுத்துச்சு. பட் அவர் அலையன்ஸை உடைக்கிற அளவுக்கு போவாருன்னு அவங்க எதிர்பார்க்கல. அந்த லெவலை நோக்கி போகும்போது அவங்க என்ன மெதப்பில் இருந்தாங்கன்னா, அமித்ஷா மோடி கம்பைன் வந்து ஆப்கி பார் 400 பார்னு மோடி சொல்லிட்டே இருந்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? தமிழ்நாடு வந்து வராது, நம்ம நார்த்தில் மேனேஜ் பண்ணிடலாம், வந்தா வருது பட்டா பாகியம் படாட்டி லேகியம், அந்த கதையில் வந்து தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை உடைக்கிறாருன்னா உடச்சிட்டு போட்டு இங்கே எல்லாத்தையும் பரவாயில்ல கட்சி வளரும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்க, 2004 ஆட்சி மாற்றத்துக்கு தமிழ்நாடு தான் காரணமாக இருந்தது. எப்போ வாஜ்பாய் கவர்மெண்ட் தோத்து யூபிஏ 1 வரும்போது 145 காங்கிரஸ், 38 பிஜேபி, 7 சீட்ஸ் தான் டிஃபரன்ஸ். அன்னைக்கு ரிசல்ட் வந்த அன்னைக்கு ஈவினிங் 6 o'clock அத்வானி டெல்லியில் கொடுத்த பேட்டி நான் இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் அப்போ சன் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த விஷுவல்ஸை நான் ரிசீவ் பண்ணேன், ஏஎன்ஏ விஷுவல்ஸ். அவர் லைவ் அடிக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் வந்து தமிழ்நாடு லெட் டவுனஸ்னார் அத்வானி. இந்த 40 சீட்டு சொல்லையா போச்சுல, அதுதான் வாஜ்பாய் கவர்மெண்ட் டர்ன் ஓவர் ஆகிறதுக்கே காரணம். உங்களுக்கு மோடி மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வந்ததுக்கு கிட்டத்தட்ட தட் ஹேப்பன்ட் இன் 24. நீங்கள் இங்கே வந்து ஒரு 10லேருந்து 12 சீட்டு டெஃபினட்டாக ஈஸிலி 12 to 14 சீட்ஸ் ஐ கேன் கோ ஃபார் அஸ் டு சே அந்த 2019 ரிசல்ட்ஸ். திஸ் இஸ் மை அசஸ்மெண்ட். அங்கே டேலி ஏறி இருக்கும். இங்கே டிஎம்கேக்கு வந்து டிஎம்கே ஜகர்நாட்டுக்கு வந்து ஒரு கடிவாளம் போட்டிருக்க முடியும். அது ரெண்டுமே போச்சு பிகாஸ் ஆஃப் ஒன் மேன். நவ் அது அண்ணாமலைக்கு என்ன லாபம் இல்லை, அதுக்கு தான் நான் வரேன். நான் அது சில காரியங்களை வந்து நீங்கள் மக்கள் மன்றத்தில் வச்சாலே போதுங்க. நீங்கள் அதை தாண்டி வந்து நீங்கள் வந்து பர்சனலாக அதுக்கு மேலே சொல்கிறதுன்றது வந்து ஸ்லாண்டர் ஆகிடும். உங்களுக்கு வந்து பார்டர் கிராசிங் மை லிமிட்ஸ். நவ் ஹி ஹஸ் ஹிஸ் ஓன் ஆம்பிஷன்ஸ். அவர் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் லுக் அட் இட் ஃப்ரம் அதர் வே ரவுண்டு. நல்லா போயிட்டு இருந்த அலையன்ஸை கொலாப்ஸ் பண்ணது யார்? ஆஃப் லேட்டு தான் பிஜேபியால் அது உணர முடியுது. லேட்டாக தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தே வாண்ட் டு சால்வேஜ் த சிச்சுவேஷன். அதுக்கு பிறகு எப்படி எடப்பாடியை உள்ளே கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்த பிறகு அவர் என்னெல்லாம் பேசினார் நமக்கு தெரியும். இப்பயும் பேசுகிறாரு. இஸ் டு கண்டினியூஸ் டு டாக். சம் சே தட் ஹி வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட் அ நியூ பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம். எனக்கு என்னமோ அப்படி அந்த எண்ணம் அவருக்கு இருந்ததுன்னா, ஈவன் ஐ வாஸ் டோல்டு பை வெரி சீனியர் பீப்புள், அவருக்கு அந்த எண்ணம் இருக்குது சார்ன்றாங்க. அப்படி இருந்ததுன்னா யூ வில் பே வெரி ஹெவி ப்ரைஸ் ஃபார் இட். மை பர்சன் லைக் மோடி, டு யூ திங்க் வில் அலோவ் இட்? தமிழ்நாட்டில் உங்களை தலைவராக போட்ட பிறகு தான் உங்களுக்கு வந்து அடையாளமே கிடைக்குது. தட் டு when the party is down and under. நீங்கள் கட்சி இல்லை ரொம்ப பலவீனமாக இருக்கும்போது தேர்தல் நேரத்தில் அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிறது அமித்ஷாவை மோடியை அலோவ் பண்ணுவாங்களா? ரிபலை ஒரு இன்ச்சு கூட அவங்க அலோவ் பண்ணதில்லை. டிசன்ட்டை வந்து ஒரு இன்ச்சில் 1 crore ஆஃப் பார்ட்டிகள் கூட அவங்க அலோவ் பண்ணது கிடையாது. திஸ் வாட் ஹேப்பன் டு தன்கர். இது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஹிஸ்ட்ரியிலேயே நடக்காதது. இட்ஸ் லைக் ஹிட்லர் பீரியடில் நடந்த மாதிரி நடந்ததுங்க. தன்கரை வந்து அவர் ரிசைன் பண்ணது அவர் அனௌன்ஸ் பண்ணல. ஒரு ட்வீட் வருது, ஒரு லெட்டர் வருது. அது இன்ன வரைக்கும் யார் லெட்டர்னு தெரியாது. பிரசிடெண்ட்டை பார்த்தாருன்றாங்க. ஆர்டிஐயில் சொல்கிறான் பிரசிடெண்ட்டை பார்க்கவே இல்லை. பிரசிடென்ட் செக்ரட்டரியேட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா பார்க்கவே இல்லைன்றான். ஒரு மாதம் அவர் பதவி விட்டு விலகின பிறகு எங்கே இருக்காருன்னு தெரியல. அவர் எப்போ வந்து ரீசர்ஃபேஸ் ஆகிறார் தெரியுமா? புதுசாக வைஸ் பிரசிடெண்ட் சிபி ராதாகிருஷ்ணன் பதவி ஏற்றுக்கும் போது ஸ்வாரிங் இன் செரிமனியில் முன்னாள் 3 விபிஸ் உட்காந்துருக்காங்க. ஹமீத் அன்சாரி, வெங்கையா நாயுடு, அவங்க கூட ஒன்றா உட்காந்துருக்காரு. அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியல. ஹேபியஸ் கார்பஸ் போடணும்னு அவர் காணாமல் போன 20 நாள் பப்ளிக் டொமைன்லேருந்து போன 20வது நாள் கபில் சிபல் ஒரு ட்வீட் போடுறாரு. 2 நாள் பொறுத்து பிரசாந்த் பூஷன் ஒரு ட்வீட்டு, சேம் ட்வீட்டு, வேர் இஸ் வைஸ் பிரசிடென்ட்னு, ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட்னு. அதுக்கு 3 நாள் பொறுத்து சஞ்சய் ராவத் சிவசேனா எம்பி பாம்பேலேருந்து அவர் ட்வீட்டு. இதெல்லாம் ட்வீட் வந்து அடுத்த நாள் ஒரு நியூஸை பிளான்ட் பண்ணுறாங்க. அதாவது ராஜஸ்தான் எம்எல்ஏவாக அவர் இருந்தப்போ அதுக்காக வந்து இஸ் அப்ளைடு ஃபார் அ பென்ஷன். அந்த நியூஸ் அப்போ வருது. எதுக்கு அப்போ வரணும்? ஹவு திஸ் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஹவு மோடி கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஹவு மோடி ஃபங்க்ஷன்ஸ். டிசன்ட்டை வந்து அவங்க எப்படி சார் இண்டிபெண்டன்ட் இந்தியா ஹிஸ்ட்ரியிலே கிடையாது சார். வைஸ் பிரசிடென்ட் வந்து ஏன் ரிசைன் பண்ணாத தெரியல, அவரோட வேர் அபவுட்ஸ் தெரியல. ரைட். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா சார், நீங்கள் சொன்ன மாதிரி மோடி அவர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காரு, பிஜேபி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க, அவருக்கு எதிராக செயல்படக்கூடியவங்கள க்ரஷ் பண்ண முடியும்னே வச்சுப்போமே. அப்ப ஏன் அவங்க அண்ணாமலை அவர்கள் அலோவ் பண்றாங்க? இல்ல அதுதான் இவ்வளவு பேசிட்டு இருக்காரு, டேமேஜ் ஏற்படுத்துறாருன்னா எலெக்ஷன் ஸ்டாப் பண்ணிடலாம். இல்ல பண்ண மாட்டாங்க. அது கொஞ்சம் இல்ல அது இல்ல. நீங்க கப்ரியல், சம்டைம்ஸ் லைஃப் அண்ட் பாலிடிக்ஸ், எஸ்பெஷலி பாலிடிக்ஸ், there are no black and white scenarios, there are many gray areas. ஒரு விஷயம் உண்மை கப்ரியல், நீங்க அதை
தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு மோஸ்ட் சேலஞ்சிங் ஸ்டேட்ஸ். அண்ட் தமிழ்நாடு வந்து நாட் ஓன்லி சேலஞ்சிங் ஸ்டேட்டாக இருந்தால் கூட ஹேண்டில் பண்ணிடுவாங்க. த மோஸ்ட் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட். தே ஆர் க்ளூலெஸ் அபவுட் தமிழ்நாடு. அவங்க என்ன பண்ணாலும் எங்கள் தப்பாக போகுது. நிதின் கட்கரி சென்னை வந்திருந்தப்போ சொன்னது 3 ஸ்டேட் எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கு. ஒன்று பஞ்சாப், ஒன்று ஜம்மு காஷ்மீர், 3வது வந்து தமிழ்நாடு. இல்லை பஞ்சாப் அண்ட் ஜம்மு கூட நாங்கள் ஹேண்டில் பண்ணிட்டோம். பஞ்சாப்லேயே கவர்மெண்ட்டில் இருந்தாங்க, ஜம்மு காஷ்மீர் 4 வருஷம் தான். தமிழ்நாடு இஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் ஸ்டேட். அது இங்கே இருக்கக்கூடிய செக்ஷன் ஆஃப் குரூட் பிராமணிக்கல் லாபி வந்து ராங் அட்வைஸ் பண்ணி அவங்கள டைவெர்ட் பண்ணாங்க. இப்போ அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ரைட் பார்த்து எதுன்னு தெரியல. சரி, இது இங்கே வந்துங்க அவங்க எவ்வளோ தூரம் ஒரு வாட் கேன் ஒன் சே வந்து ஃபூலிஷ் ஆட்டிடியூடில் பார்ட்டியை ரன் பண்ணுறாங்க அப்படின்னா, பிஜேபி எல்லா ஸ்டேட்லையும் இருக்கக்கூடிய ஐகான்ஸை, அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஐகான்ஸை பிஜேபி எப்படி வளர்ந்தது பல ஸ்டேட்ஸ்லனா, அந்தந்த ஸ்டேட்ஸில் இருக்க ஐகான்ஸை இவங்களோட ஐடியாலஜிக்கு டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்டாக இருந்தால் கூட தொட மாட்டாங்க. இங்கே பெரியார் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாலே அது ஹவு ஃபூலிஷ் தே ஆர்னு தெரிஞ்சுக்கலாம். பெரியார் இஸ் அன் ஐகானிக் ஃபிகர். இங்கே நீங்கள் வந்து ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் வந்து பெரியாரை நீ கொண்டாடணும்னு அவசியம் இல்லை, பட் பெரியாரை தொட முடியாது. ரஜினியெல்லாம் வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் எப்படி பின்வாங்கினார்னு உங்களுக்கே தெரியும். பெரியார், தந்தை பெரியார் ஆட்டோ ஸ்டாண்டுன்னு போட்டிருப்பாங்க. நம்மளே நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். சென்னையிலேயே பார்த்துருப்பீங்க, தமிழ்நாடு பூரா பார்ப்போம். நம்ம சென்னையில் நிறையா பார்ப்போம். தந்தை பெரியார் ஆட்டோ ஸ்டாண்டுன்னு போட்டிருப்பான். பிள்ளையார் படம் இருக்கும், இயேசுநாதர் படம் இருக்கும், பிறை இருக்கும். இது இஸ் சோஷியல் கான்ட்ராடிக்ஷன். உங்களுக்கு தெரியும். பிள்ளையார் சிலையும் இருக்கும், பக்கத்தில் பெரியாரும் இருக்கும். நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அதாவது வந்து ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். ஜஸ்ட் டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க் தான் இது. வந்து ஜஸ்ட் சிம்பிள் சாம்பிள். அவங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தொட்டது எல்லாமே வந்து ஃபெயிலியர் மேலே ஃபெயிலியர் தான். அண்ணாமலையே அவங்க ஒரு பெரிய ட்ரீம்ஸோடு கொண்டு வந்தாங்க. இன்ஃபேக்ட் ரஜினி தனியாக கட்சி ஆரம்பிக்கிறேன்னு பேசிட்டு இருக்கும்போது அவர் சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரப்போஸ் பண்ணது அண்ணாமலையே தான். ஏன்னா வந்து அந்த ஆர்எஸ்எஸ் லாபி வந்து அவங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக கர்நாடகாவில் இருக்கும்போது அவர் குரூம் பண்ணாங்க. அன்றைக்கும் பிஎல் சந்தோஷ் தான் அவருக்கு வந்து காட் ஃபாதர் மாதிரி. பட் ஆஃப் லைட் என்ன ஆகி போச்சுன்னா, இங்கே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்குள்ளே வந்த உடனே பீப்புள் ஹூ ஆர் க்ளோஸ் டு ஹிம் சே அவரை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டார். இங்கே என்ன பண்ணாலும் கட்சி வளராது. ஸோ இ ஸ்டார்டட் பிளேயிங் ஸ்பாயில்ஸ் போட்டுன்றாங்க. நீங்கள் ரொம்ப அதிகப்படியாக போய் இதுக்கு மேலே அண்ணாமலையை பற்றி பேசுறது வந்து ஸ்லாண்டரில் போய் முடியும். ஃபார் விச் ஐ டோன்ட் ஹவ் எனி ப்ரூஃப் டு சப்ஸ்டான்ஷியேட் மை அதர் சார்ஜஸ் இஃப் அட் ஆல் தேர் ஆர் எனி. கரெக்ட். இப்போ லாஜிக்கலி நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ரொம்ப கபிரில் நான் சொல்ல ஒரு பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸில் இருக்கும்போது பெனிஃபிஷரி யார் ஒரு பர்டிகுலர் பர்சனோட மேவரிக் ஆட்டிடியூட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னாலே புரிஞ்சுக்கலாம். அவரோட கடந்த 4 ஆண்டுகளில் அவருடைய ஆட்டிடியூடால், எஸ்பெஷலி 23ல் நல்லா இருந்த அலையன்ஸை சாபட்டாஜ் பண்ணதுலேருந்து மெயின் அதுதான் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டிஎம்கே விச் இஸ் த பெனிஃபிஷரி. இன்னைக்கு டிடிவியை போய் பார்க்கறது, ஓபிஎஸ்ஸை பார்க்கறதுலாம் டு ஆங்கர், டு ப்ரொவோக் எடப்பாடி. அப்போ அது நடந்ததுன்னா இந்த அலையன்ஸ்குள்ளே இன்னமும் வந்து விரிசல் வரும், இன்னமும் வந்து ஸ்பிளிட் அதிகமாகும். ஹூ வில் பி தி பெனிஃபிஷரி? ஆனால் இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ டிடிவி அவர்களை போய் அவர் சந்திக்கிறாரு, ஓபிஎஸ்ஸை சந்திப்பேன்னு சொல்கிறாரு. இதனால அண்ணாமலைக்கு என்ன லாபம் வரப்போகுது? ஒன்று. 2வது, மேபி இப்படி பார்க்கலாம், மேபி அவர் பாஜக தலைமைக்கு ஒரு அழுத்தம் போடுறாரா, என்ன ஓரம் கட்டாதீங்க, என்ன ஓரம் கட்டிங்கன்னா நான் டேமேஜ் பண்ணுவேன், ஸோ என்ன எப்படி லார்ஜ் எக்ஸ்டென்ட் அது உண்மை. ரொம்ப சிம்பிளாக சட்டிலாக சொன்னால் அது உண்மை. அது மட்டும் உண்மைன்னு சொல்ல முடியாது, அதுவும் உண்மை. அவங்க வந்து இப்போ தமிழ்நாடு பக்கம் அமித்ஷா மோடி கவனம் இல்லை. அவங்க கவனம் பூரா பீகார் எலெக்ஷனில் இருக்குது. நவம்பரில் பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் இந்த பக்கம் அவங்க திரும்பும். ஏன்னா வந்து இப்போ டிசம்பர் தான் அவங்க கவனம் இந்த பக்கம் திரும்ப போகுது. இப்போ என்டையர் ஃபோக்கஸ் இஸ் ஆன் பீகார். ஏன்னா ஏப்ரல் மேல தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், ஆசாம், பாண்டிச்சேரி 5 ஸ்டேட் எலெக்ஷனு. தமிழ்நாடு இஸ் அ சேலஞ்சிங் ஸ்டேட்டு. தேர் கோயிங் டு லூஸ் தெரியும் உங்களுக்கு. பட் முடிஞ்ச வரைக்கும் வந்து ப்ரிவெண்ட் பண்ண பார்ப்பாங்க டிஎம்கே கம்மிங் பேக் டு பவரை. ஸோ கவனம் வந்து டிசம்பருக்கு பிறகு தான் வந்து அங்கே திரும்ப போகுது. இதில் வந்து அவங்க அண்ணாமலையை வந்து ஃபுல்லாக சைட்லைன் பண்ணவும் தயாராக இல்லை, ஃப்ரீ ரன் கொடுக்கவும் தயாராக இல்லை. நான் இஸ் பிளேயிங் இஸ் ஓன் கேம்ஸ். நீ தினகரனை போய் பார்க்குற, ஓபிஎஸ்ஸை பார்க்க போகிறேன்னு நீங்கள் பேசுகிறீங்கன்னா அது வந்து எடப்பாடியை ப்ரொவோக் பண்ணாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இட்ஸ் அன் இன்டர்னல் மேட்டர் ஆஃப் அனதர் பார்ட்டின்னு அமித்ஷாவே சொல்லிட்டாரு. 3 தடவை கூப்பிட்டு அவர் பேசியும் இவங்க மடியில். அப்போ இவர் தனியாக போய் பார்க்குறாருன்னா, அதாவது எடப்பாடியோட ஸ்வான் எனிமியை போய் இவர் பார்க்குறாருன்னா இவர் என்ன விரும்புறாரு? சரி, இப்போ செங்கோட்டையன் அவர்களை போய் பார்க்கறது வேற. அது அவர் அதிமுக இருக்கக்கூடிய ஒரு ஆள். நீங்க சொன்ன மாதிரி அதிமுகவோட இன்டர்னல் மேட்டர். தினகரனும் ஓபிஎஸும் அதிமுகலயே இல்லையே. அப்ப இது அதிமுக இன்டர்னல் மேட்டர் ஆகாது சார். இது திஸ் இஸ் an internal கூட்டணிகளை கொண்டது இல்ல. நீங்க ரொம்ப டெக்னிக்கலா பாக்குறீங்க. டிடிவியும் ஓபிஎஸும் எடப்பாடியோட எனிமிஸ். நான் அவங்கள சேர்த்துக்க மாட்டேன்னு அவர் சொல்லிட்டேன். சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னவனை போய் நீங்க பாக்குறீங்கன்னா நைனார் பண்ணாருன்னா ஓகே, நைனார் பண்ணல.
எடப்பாடி இவர் அண்ணாமலை தானே பண்றாரு. நயனாரை கொச்சிக்கலையே, நயனார் உள்ள புழுங்குறாரு சார். பிரச்சனையா தான். கோச்சுக்கலன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு பவர் இல்லைன்னு அர்த்தம் சார். அந்த பையன் பொண்ணோ பையனோ தெரியல, யார் அந்த கேள்வியை கேட்டாங்கன்னு. லவ்லி கொஸ்டின். தமிழ்நாடு பிஜேபி யார் தலைவர்? சூப்பர்பு கொஸ்டின். ஏன்னா சம்டைம்ஸ் அந்த மாதிரியான ஒன் கொஸ்டின்ல தான் ஆன்சரே உங்களுக்கு வரும். உங்களுக்கு வந்து who is stealing the limelight? ஜஸ்ட் டெல். யார் தலைவர் இன்னைக்கு? இன்னைக்கு ஒரு பிஜேபி தலைவர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பிஜேபியில் எந்த பொறுப்புலையும் இல்லாத ஒருத்தர் செய்கிறார். யுவர் எய்ம் இஸ் டு ஹாவ் அ யுனைடெட் ஏடிஎம்கே அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் அ சாலிட் அப்போசிஷன் அகேன்ஸ்ட் டிஎம்கே, இல்லையா? திமுகக்கு எதிராக ஒரு வலுவான எதிர்கட்சியை கூட்டணியை உருவாக்குறது தான் உங்களோட எய்ம். அந்த வேலையை யார் செய்யணும்? ஆனா வைக்கப்படுற இன்னொரு ஆர்குமெண்ட் என்னன்னா, பாஜகவுக்கே திமுக மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. ஏன்னா 29ல திமுக மேபி தேவைப்படலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. ஸோ அந்த வகையில நீங்க அண்ணாமலை அவர்களை மட்டுமே பிளேம் பண்ண முடியாது. நேஷனல் லெவலே உங்களுக்கு இருக்கலாம். இல்ல இது ரொம்ப எப்படின்னா 22 எம்பிஸ் அவங்க கையில இருக்காங்க. 26ல அவங்க ஜெயிச்சாங்கன்னா ஐ யூஸ் டு சே ஆல்வேஸ், நான் இப்பயும் சொல்றேன், 26ல ஒருவேளை டிஎம்கே ஜெயிச்சான், which there are bright chances, நான் அதை ஒத்துக்கிறேன், வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் திமுக. அவங்க ஜெயிச்சாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் டென்யூர், ஸ்டாலினோட ஃபர்ஸ்ட் டென்யூர் 21-26ல இருந்த ஆன்டி பிஜேபி டைரேடு வந்து அப்போ இருக்காது, குறையும், கணிசமாக குறையும் நான் நம்புகிறேன். ஏன்னா யூ டோல் மீ ஒன்ஸ் வென் வி வேர் டாக்கிங், அதாவது வந்து யூ கான் பி பர்பச்சுவலி ஆன் வார் மோட், கண்டினியூஸாக வார் மோடில் இருக்க முடியாது. அதுக்கு இல்லாமல் எலெக்ஷன்ஸ் ஆர் 3 years பொறுத்து வரும். ஸோ தெர் மே பி அ thaw in பிஜேபி டிஎம்கே ரிலேஷன்ஸ். அதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு, நம்ம மறுக்கல. ஆனால் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டிலேருந்து திமுக வந்து 29லேயும் நழுவாது. ஏன்னா தட் இஸ் தர் யூஎஸ்பி. நிறையா தில்லாலங்கடி வேலை பண்ணுவாங்க, நிறையா வந்து டபுள் கேம் ஆடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க பொலிட்டிக்கலி. பட் ஸ்டான்ச் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டிலேருந்து அவங்க வழுவ மாட்டார்கள். அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தட் இஸ் தர் யூஎஸ்பி. அது வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஆன்டி பிஜேபியாக இருக்காங்க, அதனால திமுக ஆன்டி பிஜேபியாக இருக்கு. 4 வருஷம் வாஜ்பாய் கவர்மெண்ட்ல எல்லா பதவியும் அனுபவிச்சாங்க. குஜராத் இனப்படுகொலை உச்சத்தில் இருக்கும்போது அகமதாபாத் நகரில் என்டிஏ கன்வீனர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தலைமையில் ஊர்வலம் நடக்கும்போது ஒரு பக்கம் முஸ்லிம்ஸை வெட்டி கொண்டுகிட்டு இருக்கான் 2002 February Marchல, சம்வேர் இன் March or April. இங்கே எல்லாம் அமைதியாக இருக்குன்னு மோடி காரங்களை வலப்படுத்துவோம் இன் சாலிடாரிட்டி இன் சப்போர்ட் ஆஃப் நரேந்திர மோடி, தென் சீஃப் மினிஸ்டர். என்டிஏ ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தலைமையில் ஊர்வலம் நடக்கும்போது ஃப்ரண்ட் ரோவில் அணிவகுத்து போனது வைகோ அண்ட் எஸ்எஸ் பழனிமாணிக்கம், திமுக. பார்லிமெண்ட்டுக்குள்ளே வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பெரிய ஒரு ரெசல்யூஷன் வந்து டே லாங் டிபேட் நடக்கும்போது பிஜேபி எம்பிஸ் கூட டிபேட் பண்ணல, டிஃபெண்ட் பண்ணல. அந்த அளவுக்கு மோடி கவர்மெண்ட்டை யார், வாஜ்பாயே இல்லை, மோடி கவர்மெண்ட்டை டிஃபெண்ட் பண்ணது திமுக. அது அந்த மாநிலத்தின் குஜராத் இனப்படுகொலைகளே ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று திரும்ப திரும்ப சொன்ன ஒரு கலைஞர் கருணாநிதி. இது இவங்களோட பேக்ரவுண்டு. இன்னைக்கு இவங்க வந்து பதவிக்காக எந்த காம்ப்ரமைஸையும் பண்ணுவாங்க, அன்னைக்கு பண்ணாங்க. இன்னைக்கு வந்து அன்லைக் காம்யூனிஸ்ட்ஸ் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டுன்றது வந்து ஒன்றும் கொள்கை ரீதியானதெல்லாம் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது திமுகவுக்கு. இது தமிழ்நாட்டு மக்கள் ஆன்டி பிஜேபி, அது அவங்களுக்கு ஓட்ஸை ஃபெச் பண்ணுது, அதனால இருக்காங்க, அவ்வளோதான். அதனால் அந்த ஸ்டாண்டில் 29ல் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்லையும் இவங்க ஆன்டி பிஜேபி தான் இருப்பாங்க, எனக்கு அதில் சந்தேகமே இல்லை. பட் 26ல் ஜெயிச்சாங்கன்னா இந்த ரன் அப் டு தி 29 எலெக்ஷன்ஸ் இப்போ இருக்க மாதிரியான அனிமாசிட்டிஸ் இருக்காது, நிறைய காம்ப்ரமைஸ் நடக்கும், அதில் எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை. இல்லை அந்த இடத்துல இப்போ பிஜேபியோட நேஷனல் ஸ்டாண்டும் அண்ணாமலையோட ஸ்டாண்டும் இப்போ மெர்ஜ் ஆகுது. A section of BJP may have a blessings, but அங்கே பிளாக் அண்ட் ஒயிட்டாக அது எதுவுமே இல்லை, கிரே ஏரியா. அவங்க விட்டாங்க, நீங்கள் எக்கட கட்டு போன்னு விட்டாங்க. ஏன்னா இங்கே அமித்ஷா சொல்கிறத இங்கே தமிழ்நாட்டில் யாருமே கேட்க மாட்டேன்றாங்க. அண்ணாமலை எடப்பாடியும் கேட்க மாட்டேன்றாரு, தினகரனும் கேட்க மாட்டேன்றாரு, அண்ணாமலையும் கேட்க மாட்டேன்றாரு. தே ஆர் க்ளூலெஸ் வாட் டு டு வித் தமிழ்நாடு. இப்போதைக்கு கவலை இல்லை, பார்லிமெண்டரி இது பீகார் எலெக்ஷன் இருக்குது. பை டிசம்பரில் இந்த பக்கம் திரும்பும், தெல் பி சம் கிளாரிட்டி பை டிசம்பர். ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி. ரொம்ப நன்றி. நன்றி சார்.